அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வால்நட் இனோவேஷன் ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்ச். ஒரு லைட்டு ஒரு ஃபேனை வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேனை வந்து நம்ம ஸ்பீட் வேரியேஷன் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ இருக்கு. வாங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு வால்நட் இனோவேஷன் டைப் பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இது அவங்களுடைய வெப்சைட். இதுக்குள்ளே அவங்க ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சுவிட்ச் பாக்ஸில் யூஸ் பண்ணுற ரிமோட் கண்ட்ரோல். இது வந்து ரோமா, ஆங்கர் இந்த மாதிரி மாடர்ன் சுவிட்ச் பாக்ஸில் யூஸ் பண்ணுற ரிமோட் கண்ட்ரோல். நம்ம வந்து இப்போது சாதா இது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 775 rupees. இதில் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக நெக்ஸ்ட்டு அழகாகவும் இருக்கும். இந்த வெப்சைட் மூலமாக போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்டோரில் இது கிடச்சிச்சின்னா தயவு செய்து அதனுடைய லொக்கேஷனை இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களால் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாக் ஒயரு நியூட்ரல், ரெட் ஒயர் வந்து பேஸ், எல்லோ ஒயர் வந்து ஃபேன் அவுட்புட்டு, கிரே ஒயர் வந்து லைட் அவுட்புட்டு. பிளாக் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணுங்கள். ரெட் ஒயரை ஃபேஸில் கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போது ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லைட் எடுத்துக்கோங்க. இது லைட்டுக்கான ஃபேஸ். கிரே ஒயரை இந்த ஃபேஸ் ஒயரில் கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, லைட்டுக்கான இன்புட் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைட் எடுத்துக்கோங்க. இது ஃபேனுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லோ ஒயரில் இந்த ஃபேஸ் ஒயரை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எரியுது. இப்போ நம்ம மேனுவலாக வந்து லைட்டை வந்து எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா லைட்டு ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அது ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா லைட்டு வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஆன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபேன் வந்து எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 6, 7, 8, 8க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 0. இது ஆஃப் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு திரும்ப நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து நம்ம ரிமோட் இல்லாத சமயத்தில் நம்ம மேனுவலாக வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ரிமோட் மூலிமா எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஆஃப் ஆகிடும். திருப்பணும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும் டோட்டலாக. நெக்ஸ்ட்டு லைட்டை மட்டும் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த லைட்டு பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபேனை மட்டும் ஆன் பண்ணோம் ஆஃப் பண்ணோன்னாக்கா ஃபேன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு அதுக்கு நேரில் இருக்கிற டிக்ரீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஈஸியாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். 8 வரைக்கும் நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்பணும் ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். 1, 0. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேனை வந்து ஆஃப் பண்ணுறதுனாக்கா இந்த ஃபேன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். அதேமாதிரி லைட்டை வந்து ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணணும். இப்போது திடீர்னு பவர் போயிடுச்சு. இந்த நேரம் வந்து நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா திடீர்னு பவர் வந்துச்சுனாக்கா ஃபேன் லைட்டு எந்த கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் ஆன் ஆகிடும். இந்த நேரம் நமக்கு அந்த பவர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருடைய இன்புட்டில் ஒரு சுவிட்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது பவர் போயிடுச்சு. இப்போ நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா இப்போது நம்ம வெளியே போயிட்டு வந்து கூட பார்த்தீங்கன்னாக்கா பவர் வந்து பாருங்க சுவிட்சை ஆன் பண்ணோம்னாக்கா அது எந்த கண்டிஷனில் இருக்கோ அந்த கண்டிஷனில் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேன் வேணும்னா ஃபேனு, இல்லை லைட் வேணும்னா லைட்டு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து இன்புட்டுக்கு நம்ம ஒரு
கம்பல்சரி ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அடுத்த வீடியோவில் இந்த ரிமோட் கண்ட்ரோலரை சுவிட்ச் போர்டில் எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.